20-24 இடங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அப்படின்னா காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது 4-5 அப்படின்னா காங்கிரஸ வச்சு செய்யறாங்களோ? ஆமா சார். உங்க கணிப்புப்படி 10க்கு எத்தனை தேமுதிக வெற்றி வாய்ப்பு? 2 வாய்ப்பு இருக்கு. அந்த 2 தொகுதி எதுவா இருக்கு? பல்லாவரமும் விருதுநகரம். திருமாவளவன் போட்டியிடுற 8ல எத்தனை ஜெயிப்ப? 1 ஜெயிப்பார் சார். காட்டுமன்னார் கோயில். 5ல 4 வந்து கஷ்டம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5க்கு 5 ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்கு. 5க்கு 5 ஜெயிக்கலாம். சீர்காழி பேட்டில் கிரவுண்ட் சீட் வித் எட்ஜ் டு ஏடிஎம்கே. இப்ப மதிமுக சிம்பல்ல நிக்கிறாங்க. ஏடிஎம்கே உறுதியான வெற்றி. செந்தில் பாலாஜி பயந்து ஓடி இங்க கோயம்புத்தூருக்கு வராரு. இவன் ஏதோ ஸ்ட்ராட்டஜிக்கா உள்ள வந்துட்டாரா, ஸ்டாலின் நுழைச்சு விட்டாரா? இப்படி ஒரு பில்டப். ஏன் எஸ்பி வேலுமணி எதிர்த்து போட்டியிட முடியல? ஏன் அம்மன் அர்ஜுன் எதிர்த்து போட்டியிடுறாரு? ஏடிஎம்கே has got alliance has got an edge over DMK alliance. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. திமுக தரப்பு கட்சிகளின் வேட்பாளர் பட்டியல்கள் அடுத்தடுத்து வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் முக்கியமான அலசலை நாம் மேற்கொள்ள போகிறோம். திமுக மற்றும் திமுகவின் தோழமை கட்சிகளின் வெற்றி வாய்ப்பு குறித்து ஆய்வு செய்ய போகிறோம். இது குறித்து 360 டிகிரி அலசலை மேற்கொள்ள நம்முடன் காணொளி மூலம் இணைகிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற கருத்து கணிப்பு நிபுணர் ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் ஜேவிசி. வணக்கம் சார். முதல்ல 28 தொகுதிகளில் போட்டியிடுகிற காங்கிரசின் வெற்றி வாய்ப்பை பார்க்கலாம். அதை பத்தி உங்களுடைய அலசல் என்ன சார்? காங்கிரஸ் 28 தொகுதிகள்ல போட்டிடுறாங்க. இந்த 28 தொகுதியை நம்ம ஸ்பிளிட் பண்ணி பார்க்கறோம் அப்படின்னா, உங்களுக்கு வடக்கு மாவட்டங்கள்ல 6 இடங்கள்ல நிற்கிறாங்க. கொங்குல 7 இடங்கள்ல நிற்கிறாங்க. அதுல பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு கிழக்குல நிற்கிறாங்க. அதற்கப்புறம் சிங்காநல்லூர் அண்ட் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர்ல 2 இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஊட்டியில நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் டெல்டா பகுதிகளில் 3 இடங்கள்ல நிற்கிறாங்க, இன்க்ளூடிங் மயிலாடுதுறை. தென் எப்போதுமே காங்கிரஸ் தான் உங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் பலமா இருக்கக்கூடிய கட்சி. அதனால 12 இடங்கள்ல நிற்கிறாங்க. இதுல 10 இடங்கள்ல டிஎம்கே போட்டியிட்ட தொகுதிகள்ல 2021 10 இடங்கள்ல காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வாய்ப்பு. அதுல 3 மட்டும்தான் திமுக ஜெயிச்ச தொகுதிகள். சோ 7 இடங்கள்ல திமுக தோற்ற இடங்கள்ல காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் தென்காசி மாதிரியான தொகுதிகள்ல காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதிய திமுக வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் சிட்டிங் எம்எல்ஏ ரிப்பீட் பண்ணது அவர் சீட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம பேச்சு என்ன கேள்வி பண்றோம்னா, இன்னும் ராகுல் காந்தி அதிருப்தியில தான் இருக்காரு கேண்டிடேட் செலக்ஷன்ல. டெல்லியில இருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா, இன்னைக்கும் நம்ம இப்ப பேசக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதியம் சமயத்துல ராகுல் காந்தி இன்னும் தமிழக காங்கிரஸ்ல இருந்து டெல்லியில தான் உட்காந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காங்க, அப்படிதான் சொல்றாங்க என்கிட்ட. அதாவது ஏடிஎம்கே வர்சஸ் காங்கிரஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 19 இடங்கள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மோதுகிறார்கள். 28 இடங்கள்ல 19 இடங்கள் அப்படின்னா நீங்களே பாத்துக்கங்க என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாரதிய ஜனதா கட்சியை 4, தமிழ் மாநில காங்கிரஸையும் சேர்த்தோம்னா 5. ஏன்னா தாமரை சின்னத்தை தான் தமிழ் மாநில காங்கிரஸ் நிக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துலயும் பாருங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஹேண்டில் பண்ணிருக்காரு பாருங்க. 2 இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை கொத்து விட்டார். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அமமுக 2 இடங்கள்ல அமமுகவை சந்திக்கிறாங்க. சோ இந்த இடங்கள்ல எனக்கு தெரிந்து 20-24 இடங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அப்படின்னா காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது 4 சீட்டு அந்த ரேஞ்ச். 4-5 4-8 சீட்டு. On a very good day, seat. On a very bad day, மே 4ஆம் தேதியும் பர்டிகுலர் ஏப்ரல் 23ஆம் தேதி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். அவங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு நல்ல நாள்னு பார்க்கணும். அவங்களுக்கு நல்ல நாளா இருந்ததுன்னா 8ல இருந்து 10,
அவங்களுக்கு கொஞ்சம் மோசமான நாளா இருந்தா வெறும் 4க்கு வந்து நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க ஒண்ணு சொன்னீங்க, தென் தமிழகத்துல காங்கிரஸுக்கு 12 சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குங்க, ம், பிஜேபிக்கு 12 சீட்டு கொடுக்கப்பட்டு, ம், அதே போல கொங்குல காங்கிரஸ் ஒரு 7 சீட்ல நிக்குது, நீங்க ம், பிஜேபிக்கு 7 சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ம். ஒரு ஆச்சரியமான சிமிலாரிட்டி இருக்கு. அதுக்காச்சும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. காங்கிரஸுக்கு இல்ல, ஆக்சுவலா திமுகவுக்கு தான். எங்க அதிமுக நிக்க போது, எங்க பிஜேபி நிக்க போது முன்னாடியே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா புதன்கிழமை அவங்க வந்து புதன்கிழமையே அலாட் பண்ணிட்டாங்க. சோ கொடுக்கும் போதே அவங்க 19 நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி தான் போகும். தேசிய கட்சிகள் 2 பேரும் தான் மூட்டி விடுவாங்க. இந்த வாட்டி காங்கிரஸ் வர்சஸ் அதிமுக. அதே மாதிரி டிஎம்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படி நிறைய வருது. ஆமா, நிறைய வருது. அது பார்க்கும்போது நான் சொல்றேன் நான். ஓகே ஓகே. அப்படின்னா இப்ப ஓவராலா காங்கிரஸ் சைடுல ஒரு 4-5 சீட்டு திட்டோட்டமா ஜெயிக்குங்கிறீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, காங்கிரஸ் சைடுல அந்த 4-5 திட்டோட்டமா ஜெயிக்கக்கூடிய தொகுதின்னு சொல்றீங்களா, அந்த தொகுதி எதுங்கிறத சொல்ல முடியுமா? சொல்லாமே சார். காங்கிரஸ் வந்து ஜெயிக்கக்கூடிய இடங்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெல்டால துறையூர்ல வாய்ப்பு இருக்கு, அறந்தாங்கில நல்ல வாய்ப்பு இருக்கு, காரைக்குடியில வாய்ப்பு இருக்கு. ஆனா காரைக்குடியே ஒரு மிகப்பெரிய போட்டியா இருக்கும். திருவாடனை ஒரு வாய்ப்பு இருக்கு. கொளச்சல், விலவங்கோடு, கிள்ளியூர் ஒரு வாய்ப்பு இருக்கு. காரைக்குடி ரொம்ப டஃபா இருக்குங்கிறாங்க. காரைக்குடி ரொம்ப டஃபா தான் இருக்கும். அதாவது அமமுக இந்தியாவுக்குள்ள வர்ற வரைக்கும் காரைக்குடியில மாங்குடிக்கு திட்டவட்டமா அது ஒரு கேக் வாக்குங்கிற மாதிரி இருந்தது. இப்போ அது தேர்போகி பாண்டிக்கு கொடுத்திருக்கு, இந்தியாவுக்குள்ள அமமுக வந்து விட்டது. அந்த நிலையில ரொம்ப டைட்டா இருக்குங்கிறாங்க. இன்னொன்னு சீமான் போட்டியிடுகிறார், அதே போல தாவேகா சார்பில் டாக்டர் பிரபு போட்டியிடுகிறார். ரொம்ப ரொம்ப ஒரு டஃபா இருக்குங்கிறாங்க. அதாவது மொத்த தமிழகத்தையும் திருப்பி பார்க்க வைக்கக்கூடிய தொகுதி காரைக்குடி. அங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து மறவர் பாப்புலேஷன் வந்து கம்மி, கல்லர் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகம், முத்திரையர் பாப்புலேஷன் தான் இருக்கிறதுலயே அதிகம். இப்ப முத்திரையர் ஓட்டு எங்க போகுது? ஏன்னா எஸ்சி ஓட்டுகளே எப்படி போகுது? எஸ்சியும் அதிகம், அங்க 15% 16% எஸ்சி. முத்திரையர் நம்பர் 1, அதுக்கப்புறம் கல்லர். இப்ப தேர்போகி பாண்டிக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, அங்க கல்லர் பாப்புலேஷன் அதிகம், கல்லர் கன்சாலிடேஷன் ஆகும். அதே சமயத்துல வந்து உங்களுக்கு வந்து கல்லர் கன்சாலிடேஷன் ஆகும்போது நான் கல்லர் ஓட்டு எந்த அளவுக்கு பிரிதா இல்ல அது வந்து போய் இவர்கிட்ட போய் சேருதா, மாங்குடி கிட்ட போய் சேருதான்னு பார்க்கணும். அது மாங்குடி கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னா தென் தேர்போகி பாண்டிக்கு ப்ராப்ளம். அது வந்து பிரிஞ்சு அது வந்து சீமானு கொஞ்சம் எடுத்து, பிரபு கொஞ்சம் எடுத்து, ஏன்னா பிரபு மறவர் தான். ஏன்னா அந்த அதாவது அங்க அகமுடையாரும் இருப்பாங்க. சோ அவங்க ஓட்டுலாம் வந்து பிரபு எடுக்கிறாரா, மொத்த கல்லர் ஓட்டி இவர் வாங்கிட்டார் அப்படின்னா அப்புறம் அதிமுக ஓட்டு, பாஜக ஓட்டு இருக்கு. பாஜக கொஞ்சம் ஓட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து காரைக்குடியில வந்து சிவகங்கையில பாராளுமன்ற தொகுதியில் எச் ராஜா நிற்பாரு. அங்க டிமோகிராபியும் ஜாகிரபியும் தெரியாத தேவநாதன் யாதவ், ஏன்னா அவர் எங்க போகணும்னு தெரியாது, எங்க கேம்பெயின் பண்ணணும்னே அவர் தெரியாது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஏன்னா லோக்கலும் கிடையாது அவரு. அப்படியே வந்து அவர் வந்து 22% வாங்கினாரு. சோ அப்படிங்கிற பட்சத்துல, ஏன்னா இது வந்து இதுலயே 2024 லோக்சபா எலெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து 22% அவங்க வந்து ஒரு 18%, 39% என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கே, 40% தான் காங்கிரஸ், கார்த்தி சிதம்பரம். அதே சமயத்துல கார்த்தி சிதம்பரம் பர்சனலா வேலை பண்ணுவாரு, வேலை பண்றாரு, 100% வேலை பண்றாரு. சீமானுக்கு எடுத்து ஸ்பீச் எல்லாம் கொடுக்க போறாருன்னு கேள்விப்பட்டேன். சோ அதனால அது டஃப் ஃபைட்டா தான் சார் இருக்கும். சீமான் இந்த வாட்டி நுழையலன்னா எப்பவுமே நுழைய முடியாது. ஓகே. அதே நேரத்துல இனி தேமுதிக பக்கம் வரலாம். தேமுதிகவுக்கு 10 சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 10 சீட் என்னன்னா, தேமுதிகவுடைய ஃபார்ச்சூன் எப்படி இருக்கு? ஃபார்ச்சூன்லாம் வந்து ரொம்ப பேசிட்டாங்க அந்த அம்மா. திருத்தணி, பல்லாவரம், குடியாத்தம், தர்மபுரி, போலூர், மயிலம், ஓமலூர், சேலம் மேற்கு, விருதாச்சலம், விருதுநகர் சொல்லிட்டேன்னா இதுல வந்து 6 இடத்துல அதிமுகவோட டைரக்ட் ஃபைட், 4 இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியோட ஃபைட். இந்த பிஜேபி, அமமுக அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா விட்டாரு.
ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாருன்னா நேரா நீ ரெட்டையிலையோட அடிச்சுக்கோ, மாம்பழத்தோட அடிச்சுக்கோ. அது என்ன மாதிரியான திருத்தணி எல்லாம் வந்து அதாவது ஹரி நினைக்கிறேன், ஹரி அவருக்கெல்லாம் வந்து ஜாலியா இருப்பாரு, இப்ப செலவு பண்ணலாம் கம்மியா பண்ணிக்கலாம்னு. பல்லாவரத்துல ஐஜேகே கேண்டிடேட் கொடுத்திருக்காங்க, ரெட்டையில தான் நிக்கிறாரு, நிக்குது. அது அவர் கேண்டிடேட்ஸை பத்தி ஏன்னா சென்னையில கொஞ்சம் கேண்டிடேட்டை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா தேமுதிகலையும் பெரிய கேண்டிடேட் இருக்காரு. பதிலா அங்க டைரக்டாவே அதிமுக நின்னா எப்படி இருக்கும் பல்லாவரத்துல? இது இனிமே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க, இனிமே மாத்த மாட்டாரு. ஆனா ஒரு மாற்றம் தந்தாருன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல அதிமுக ஃபேஸ் இருந்தாங்கன்னா இருக்கும். அப்புறம் குடியாத்தம் ஒரு ரிசர்வ் தொகுதி, இந்த 3 தொகுதியும் டிஎம்கே விட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தர்மபுரி விட்டு தான் கொடுத்துருக்கு. ஆனா ஜெயிச்ச தொகுதி இது 3மே ஜெயிச்ச தொகுதி. திமுக ஜெயிச்ச தொகுதியை தேமுதிக கிட்ட கொடுத்திருக்காங்க. தர்மபுரி பிஎம்கேவோட பாட்டாளி மக்கள் கட்சியோட கோட்டை வந்து தர்மபுரி, போலூர் பாட்டாளி மக்கள் கட்சியோட, மயிலம்ல அதிமுக. சார் பாவம் சிவி சண்முகம் நினைச்சுப்பாரு, எதுக்குடா இவ்வளவு செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு. டிசம்பர் மாசத்துல பயங்கரமா வேலை பண்ணிட்டு இருக்கோம். அவர் முதலே சொல்லியிருந்தாரு இல்ல. அதுக்கப்புறம் ஓமலூர் சார், ஓமலூர்ல போனோட்டி காங்கிரஸ் கேண்டிடேட் என்கிட்ட பர்சனலாவே ஒரு வாட்டி சொன்னாரு, நான் வந்து என்னமோ எதிர்பார்த்து போனேன். ஏன்னா அவர் வந்து குமாரமங்கலம் ஃபேமிலி, ரங்கராஜன் குமாரமங்கலம் ஃபேமிலி. வரு இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இங்க அந்த சேலமும் இந்த சேலத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா 80ல இருந்த சேலத்துக்கும் இப்ப இருக்கிற சேலத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இல்ல. இப்ப கோட்டையை மாத்தி வச்சிருக்காருல்ல. ஓகே, ஓமலூர், சேலம் மேற்கு அதிமுக, பாமக, இங்க இருந்த பாமக. அதுக்கப்புறம் விருதாச்சலம் அவன் நம்பிட்டு இருக்காங்க. விருதாச்சலம் நம்ம டீப் ரிசர்ச்சே பண்ணி நான் வந்து உங்க சேனல்ல பேசவே செய்யணும். ஓகே, அதுக்கப்புறம் விருதுநகர்ல வேணா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப்படின்னா இப்ப உங்க கணிப்புப்படி 10க்கு எத்தனை தேமுதிக வெற்றி வாய்ப்பு? 2 வாய்ப்பு இருக்கு. அந்த 2 தொகுதி எதுவா இருக்கு? பல்லாவரமும் விருதுநகரும். ஓகே, சென்னையில ஒரு தொகுதி தேமுதிக ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க பல்லாவரத்துல? அது அந்த மாதிரி கொடுத்திருக்காங்களே சார். தாம்பரத்தை கொடுத்திருந்தா கூட நான் சொல்லுவேன் அதிமுக ஜெயிச்சிருவாங்கன்னு. இப்ப ஐஜேகேவோட கேண்டிடேட் எல்லாம் எந்த அளவுக்கு வெள்ள தெரிஞ்சவர், பிரபலமானவரா அதுவும் தெரியாது நமக்கு. இதுல வேற பல்லாவரம்ல கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸும் அதிகம். அதனால விஜய்க்கும் வாய்ப்பு வந்துரும். ஆனா அப்படின்னு போட்டு விஜய்க்கே போட்டாலும் போடுவாங்க. விஜயோட கேண்டிடேட் யாருன்னு பாக்கணும். 10க்கு 2. 10க்கு 2. ஓகே, அடுத்தது திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதை பற்றி. இது வந்து திருமாவளவனுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா அவருக்கு என்னென்ன சீட்லாம் கொடுத்திருக்காங்கன்னா, சிட்டிங் சீட்ஸ் திருப்போரூர், செய்யூர் கொடுத்திருக்காங்க. அரக்கோணம் அனதர் ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு, போன வாட்டி ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி. திண்டிவனம் அனதர் ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு. கள்ளக்குறிச்சி அனதர் ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு. இதெல்லாம் ஏடிஎம்கே போன வாட்டி ஜெயிச்ச தொகுதி. அதுக்கு அடுத்து பண்ருட்டி ஜெனரல் தொகுதி, அங்க அதிமுக நிற்கிறாங்க. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவா தான் இருக்கும்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் காட்டுமன்னார் கோயில்ல வாய்ப்பு இருக்கும், கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு அவருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரியகுளம், அது எதுக்காக வாங்கினார்னு எனக்கு தெரியல. அமமுகவுக்கு சடனா லக்கு. கதிர்காமம் இருக்கிற. ஆமா, ஏன்னா இவருக்கு என்ன ஆசையா இருந்திருக்கும்னா, பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாடி தப்பு பண்ணுவாங்க, எனக்கு திண்டுக்கல்ல ஒரு சீட் கொடுங்க, கொங்குல ஒரு சீட் கொடுங்க, அப்படிதான் வாங்கிட்டு அது கன்ஃபார்மா தோத்து போவாங்க. ஆனா எதுக்காக நிப்பா, இன்ஃபேக்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே வாங்குவாங்க. அது எதுக்குன்னா, நாங்க வெறும் வன்னியர் கட்சி அல்ல, நாங்க வந்து அனைத்து மக்களுக்கும் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கேன். இந்த வாட்டி அதனாலதான் அன்புமணி ராமதாஸ் வந்து எனக்கு வேற எங்கேயுமே வேணாம், வெறும் என்னோட வன்னியர் பெல்ட்ல மட்டும் கொடுங்கன்னு வாங்கி போனார். சவுத்துல வந்து தான் காலூன்றுவதற்கு இது வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் பார்த்திருக்கிறார். ஆனா ஜெயிப்பாருன்றீங்களா? இல்ல ஏன் சொல்றேன், ஏன் கேக்குறேன்னா, திட்டவட்டமா கிடையாது. ஏன் இதை நான் கேக்குறேன்னா,
நேற்றை வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் 100% அஷூர்டு விக்டரி பெரியகுளம். எங்களுடைய சர்வேல எல்லாமும் அது பெரியகுளத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தான் லீடிங், கம்ஃபர்டபிளி லீடிங். அதிமுக அங்க ரேஸ்ல இல்ல. 2021 சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. நாங்க பர்சனலா போயிருக்கேன் போடிக்கெல்லாம் போகும்பொழுது. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஏன்னா இவ்வளவு க்ளோஸ் டஃப் எலெக்ஷன்ல தோக்கக்கூடிய ஒரு சீட்டை கொடுக்கலாமா? இப்ப நான் திருத்தணியை வந்து தேமுதிக கொடுத்ததை பத்தி நான் பெருசா நினைக்கல. ஏன்னா அவருக்கே தெரியும் திருத்தணியில வந்து நம்ம தோக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கொடுத்திருக்காரு. ஓகே, திருத்தணியில ஸ்ட்ராங். அரக்கோணம் கொடுக்குறாருன்னா அவர் லாஸ்ட் டைம் அது மாதிரி கொடுத்தாரு. இப்ப இங்க ஒரு ஜெயிக்கிற தொகுதியை திட்டவட்டமா ஜெயிக்கக்கூடிய தொகுதி திமுக. திமுக தோற்கவே வாய்ப்பு இல்லாத தொகுதி. அந்த தொகுதியை கொண்டு போய் நீங்க தாராளத்து கொடுக்கலாமா? அது என்ன? அதுக்கு நான் நினைக்கிறேன் அமமுக என்டிஏவுக்குள்ள வந்திருக்குல்ல. ஆமா, அந்த காரணத்தினால ஸ்டாலின் வந்து ரிஸ்க்னு நினைச்சிருக்கலாம். இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா அமமுக இருக்கிறதுனால டாமினன்ட் கம்யூனிட்டி ஒரு எஸ்சின்னு பிரிக்கலாமா அப்படின்னு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலா அதான் சொல்றேன். இப்ப அமமுக உள்ள வந்திருக்கிறதுனால நேரடியா ஒரு திருமாவளவன் கேண்டிடேட்டை எதிர்த்து கதிர்காமம் அமமுக கேண்டிடேட் நிக்கிறதுனால இது வந்து ஆக்சுவலா ரிசர்வ் தொகுதியா இருந்தால் கூட ஒரு பட்டியல் சமூகத்தவர் வெர்சஸ் அதர்ஸ்ங்கிற போலரைசேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த போலரைசேஷன்ல வந்து வெற்றி காண்பது வந்து மோஸ்ட் ப்ராபபிலி அமமுகவா தான் இருக்கு. ஏன்னா அமமுக தலைவர் வந்து எந்த சமூகம்னு தெரியும், திருமாவளவன் எந்த சமூகம்னு தெரியும். இல்ல, இது தவிர அந்த இடத்துல இன்னொரு மிஸ்டேக் பண்ணிருப்பாரோ ஸ்டாலின். ஓபிஎஸ் போடியில கோர்த்து விட்டுருக்காருல. ஆமா சார், பக்கத்து தொகுதினா பெரியகுளம். அவருக்கு என்னமோ பெரிய செல்வாக்கு இருக்கு, அவர் மூலமா நம்ம மரவர் ஓட்டு எடுப்போம் அப்படி இல்ல அப்படி ஒரு தப்பு கணக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பெரியகுளம் அக்ரஹாரத்துல தான் ஓபிஎஸ் வீடே இருக்கு. அந்த பூத்லயே அவர் லீடு இருக்க மாட்டார்ல. ஆமா, அந்த பூத்ல அவர் லீடு இருக்கு. அதையும் பார்க்கணும். இதெல்லாம் நமக்கான சவால்கள். நமக்கு நிறைய வேலை இருக்கு. சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 இடத்துல ஜெயிச்ச கட்சி. திமுக, அதாவது திமுக கூட்டணியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்ஸ் இருக்கக்கூடிய கட்சி. சிபிஐ சிபிஎம் 2 தான் ஜெயிச்சாங்க. அதுல நாகப்பட்டினத்தை எடுத்துட்டாரு. நம்ம சொன்னோம் நாகப்பட்டினத்தை எடுத்துருவாருன்னு சொன்னோம். ஏன்னா நாகப்பட்டினத்தை நம்மளே பார்த்தோம், அதிருப்தி ரொம்ப இருந்தது. உங்களுடைய நம்ம சேனல்லே காமிச்சோம். நம்ம நீங்க போன வாட்டி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? போன வாட்டி டிஎம்கே தான் போட்டோம். டிஎம்கே. இந்த வாட்டி யாருக்கு போட போறீங்க? இந்த வாட்டி வேட்பாளரை பொறுத்து இருக்கு சார். அப்படிங்களா? ஏன் ஷானவாஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பா கிடையாது. அப்படியா? ஜெயிச்சுட்டு போனவர் தான் இதுவரை எந்த இதுக்கும் வரல. அதனால நிக்கிற வேட்பாளர் லோக்கல் வேட்பாளர் தான் போடுவோம், இல்லைன்னா நாங்க போட மாட்டோம். ஓகே, பை சான்ஸ் சரி அவரே நின்னா அப்பனா நாங்க போட மாட்டோம். யாருக்கு போடுவீங்க? அப்ப யாருக்கு போடுவீங்க? அதுக்கு லோக்கல்ல யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா வானூர் எடுத்துட்டாரு. ஏன்னா வானூர் வந்து திட்டவட்டமா அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதி, கண்டினியூஸா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற தொகுதி. 3 சீட்டுக்கு பழைய சீட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா பன்ரோட்டியை கொடுத்திருக்காரு. பன்ரோட்டி வந்து கொடுத்ததும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பான விஷயம். வேல்முருகன் போயிருக்காருங்கிறதுக்காக அவர் கொடுத்திருக்காரு. பெரிய குளத்தை கொடுத்திருக்காரு. கள்ளக்குறிச்சியை கொடுத்திருக்காரு. கள்ளக்குறிச்சி வந்து அதிமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உருவாக்கினது எடப்பாடியார் தான். சோ 5 இடத்துல ரெட்டலையும், ஒரு இடத்துல மாம்பழம், 5 இடத்துல ரெட்டலையும், 2 இடத்துல மாம்பழமும், ஒரு இடத்துல குக்கரையும் ஃபேஸ் பண்றாரு. என்னன்னா நான் பொலிட்டிக்கலா இதை பாக்குறேன். ஒருவேளை இந்த தடவை இவர் திருமாவளவன் தோக்குறது நல்லதுன்னே முடிவு பண்ணிட்டாரா? ஏன்னா ரொம்ப அடம் பிடிச்சார், நிறைய பேசினார், ரொம்ப அடம் பிடிச்சார். ஒரு லெவலுக்கு மேல ஒரு பெரிய சக்தியா வளர்த்து விட்டுற கூடாதுன்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். ஆமா, அடுத்த முதல்வர் எல்லாரும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில திருமாவளவன் போட்டியிடுற 8ல எத்தனை ஜெயிப்ப? 1 ஜெயிப்பார் சார். காட்டுமன்னார் கோயில் அவங்களோட பிஎம்கே ஒர்க் பண்ணாங்கன்னா, ஹார்டா ஒர்க் பண்ணாங்கன்னா என்ன பெரிய குளத்தை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எனக்கு என்ன அவங்க தான் கேக்குறேன். எனக்கு தெரிய வாய்ப்பே. ஏன்னா பெரிய குளத்தை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎம்கே வாஸ் லீடிங் from the day one. It was leading. அது பின்னடைவே ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்ப வந்து அது டிஎம்கே இருந்தா
அது திருமாவளவனுக்கு போட்டே ஆளுங்கிறது டேக்கன் ஃபார் கிராண்டட் இருக்குது. கரெக்ட். இன்னொன்னு இந்தியாவுக்குள்ள அமமுக வந்ததுக்கு அப்புறம் தேனி மாவட்டத்தை பொறுத்த நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் மாறி இருக்கு. அதெல்லாமே நாம கணக்குல எடுத்துக்கணும். சரி, இதுக்கு அடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சார். இருக்கிறதுலயே பாவம் சார், ரொம்ப ரொம்ப பேட் டீல் சிபிஐக்கு சார். சிபிஐ அதாவது இது என்ன தெரியுமா தெரியுது, நீங்க கொடுத்த சீட்டை நாங்க வாங்கிக்கிறோம்ட்டாங்க, எதிர்மறையா பேசவே இல்லை. என்ன சார் இது? அதாவது என்னென்ன சீட் கொடுத்திருக்காரு பாருங்க. தள்ளி கொடுத்திருக்காரு, பவானி சாகர் கொடுத்திருக்காரு, திருப்பூர் நார்த் கொடுத்திருக்காரு, திருத்துறைப்பூண்டி கொடுத்திருக்காரு, ஸ்ரீவில்லிபுத்தூர் கொடுத்திருக்காரு சார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏடிஎம்கேவோட பேஸ்டியன் சார். எப்பயோ ஒரு வாட்டி சிபிஐ நின்றுருக்காங்க, இதையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா பவானி சாகர்ல வாய்ப்பே கிடையாது, பவானி சாகர்ல வாய்ப்பே கிடையாது. திருப்பூர்ல போன வாட்டியும் தோத்து போனாங்க, திமுக எழுத்தாப்புல தான், அதிமுக தான் எழுத்தாப்புல நிற்கும். ஓகே, தள்ளியில பிஜேபிக்கு எழுத்தாப்புல நிக்கிறாங்க, பிஜேபியில என்ன கேண்டிடேட் போடுறாங்களோ அதை பொறுத்து இருக்கு. திருத்துறைப்பூண்டி ஜெயிக்கலாம், திருத்துறைப்பூண்டி ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து டெல்டால வருது, டெல்டா பிளஸ்ல வருது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலா சிபிஐக்கு ரொம்ப. ஆனா சிபிஐ வந்து என்ன நீங்க கேட்டீங்கன்னா, ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் எந்த கட்சி பெரிய கட்சி தமிழ்நாட்டுல, சிபிஐயா சிபிஐயாமன்னு கேட்டீங்கன்னா நான் சிபிஐன்னு சொல்லுவேன். ட்ரேட் யூனியனோட ஃபார்மர்ஸ் தான் ஜாஸ்தி. அங்க ட்ரேட் யூனியனுடைய இன்வால்வ்மெண்ட் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு சார், தேஞ்சிட்டே போயிட்டு இருக்கு சார். அதனாலதானே கம்யூனிஸ்ட் தேஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் வந்து ஃபார்மர்ஸ் இன்னும் வந்து கம்யூனிஸ்ட் மைண்ட் செட்ல இருக்காங்க. ஓகே ஓகே. சோ அப்படிங்கிற பட்சத்துல தள்ளியில ஸ்ட்ராங் கேண்டிடேட் நான் ஒத்துக்கிறேன். ரெட்டியார் வந்து பயங்கர ஸ்ட்ராங் கேண்டிடேட். அங்க அவர் பாகுபலி, அவர் என்ன வேணா பண்ணுவாரு. ஆனால் அது மற்றபடி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான சிச்சுவேஷன். 4க்கு 5ல 4 வந்து கஷ்டம். அப்படின்னா தள்ளி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 2 ஜெயிச்சிருவாங்க. டி ராமச்சந்திரன் வந்து ஒரு பாகுபலி, பயங்கர ஸ்ட்ராங் கேண்டிடேட், இண்டிபெண்டன்ட் கூட ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி பிஜேபினால அந்த அளவுக்கு ஃபைட் கொடுக்க முடியுமா? ஏன்னா பிஜேபியினுடைய 2024 வாக்குகளையும் அதிமுகவோட வாக்குகளையும் கூட்டினா they are winning outrightly, they are going past CPI okay or DMK candidate. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ரொம்ப என்ன சொல்றது, பாகுபலின்னு சொல்லிட்டேன்ல, அவர் வந்து ஒரு டான், அந்த இடத்துல டான். அவருக்கு எழுத்தாப்புல சாஃப்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அவருக்கு எழுத்தாப்புல நீங்க வந்து நீங்களும் ஒரு பயங்கர ஹார்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும். தேவகவுடா பையன் அவரெல்லாம் கொண்டு வரணும், பவன் கல்யாணம் கொண்டு வரணும், தெலுங்கு ஸ்பீக்கிங் கன்னடா ஸ்பீக்கிங் எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஏன்னா பக்கத்துல அதிமுக இன்னொரு டான் இருக்காரு, பாலகிருஷ்ண ரெட்டி, லிட்டரலி டான்ஸ் இருக்கக்கூடிய தொகுதி. அதாவது நம்ம பீகார்ல சொல்லுவோம், பீகார்ல வந்து நீங்க டானா இருந்தா உங்களுக்கு மரியாதையே. உங்க கட்சியில ஒரு 10 டான் இருக்குன்னா உங்களால ஜெயிக்கவே முடியாது. ஓகே, அது மக்கள் அதான் விரும்புவாங்க. சும்மா சொல்லலாம் அவங்க மேல கேஸ் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு, அதுதான் அவங்க விரும்புறாங்க. மக்கள் வந்து அதான் விரும்புறாங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது சிபிஐஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதாவது எவ்வளவோ நாங்க வந்து உங்ககிட்ட பேரம் பேசினோம். அந்த பேரம் பேசினதுக்கு பலன் 5க்கு 5 ஜெயிக்கக்கூடிய தொகுதி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5க்கு 5 ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்கு. 5க்கு 5 ஜெயிக்கலாம். சார் நான் வந்து இந்த காணொலியில எந்த விதமான பயாசும் இல்லாம, நான் வந்து அதிமுக பிரியம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம நான் அப்படியே சொல்றேன். ஏன்னு சொல்றேன், திருவெற்றியூர், அதாவது டிஎம்கே தாராவாத்த தொகுதி, டிஎம்கே ஜெயிச்ச தொகுதியை கொடுத்திருக்காங்க. அடுத்தது பழனி, டிஎம்கே ஜெயிச்சதை கொடுத்திருக்காங்க. ஐ பெரியசாமியோட பையன் ஜெயிச்ச தொகுதியை கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது கீழ்வேலூர், சிட்டிங் எம்எல்ஏ, பயங்கரமான அதிருப்தி. உங்களுடைய காணொலியில காமிச்சிருக்கோம். விஜய் 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 அந்த வில்லேஜ் பூரா சொன்னதை பார்த்திருக்கீங்க. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? கருத்துக்கணிப்பு வந்து இந்த விஜய் தான். விஜய் தான் ஓட்டு போடுறீங்களா? போன வாட்டி டிஎம்கே போட்டேன். டிஎம்கே போட்டீங்க, இதே இந்த வாட்டி விஜய் போட்டீங்க. எனக்கு இந்த வருஷம் எங்க டிஎம்கே ஒன்றும் செஞ்ச பாடல, வீடு கிடக்கு பாருங்க, இப்போ வீடு போட்டு கொடுக்கல. அதான் நீங்க பட்டியல் சமூகமா? நீ என்ன சமூகம்? பட்டியல் சமூகமா? அக்கா யாருக்கு ஓட்டு போட போறீங்க? விஜய்க்கா? விஜய் தான் போடுறீங்களா?
போன வாட்டம் யாருக்கு போட்டீங்க? ஸ்டாலினுக்கு போட்டோம். ஸ்டாலினுக்கு போட்டீங்களா? வீடு எத்தனை 20 வருஷமா வீட்டுல இருக்கோம். வீட்டு பட்டா கேட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டு பட்டா கொடுக்கலையா? வீடு பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வீடு பட்டா கொடுக்கல. அதனால விஜய்க்கா விஜய்க்கு தான் நாங்க போட போறோம். பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதுக்கப்புறம் கந்தர்வ கோட்டையில சிட்டிங் எம்எல்ஏ மேல ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா கூட அவர்கிட்ட இருக்க நல்ல விஷயத்த சொல்றேன். அவர் வந்து சொந்த காசை தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் சென்னைக்கே வருவாரு. அவர் வாங்குற சம்பளத்தை வந்து எம்எல்ஏ சம்பளத்தை வந்து கொண்டு போய் கட்சி ஆபீஸ்ல கொடுத்துருவாரு. கட்சி எவ்வளவு கொடுக்குறதோ அதான் வாங்கிப்பாரு. ரொம்ப டவுன் டு எர்த் ஆக்சசபிள் கேண்டிடேட். பத்மநாபபுரத்துல பிஜேபி என்ன கேண்டிடேட் போட போறாங்கன்னு பொறுத்து இருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து பிரேமச்சந்திரன் ஜெயிச்சிருக்காரு 1989 பத்மநாபபுரத்தை ஜெயிச்சிருக்காரு. ஓகே, அதே சமயத்துல 1996 பிஜேபி முதல்ல எந்த கூட்டணியுமே இல்லாம ஜெயிச்ச தொகுதி. ஆனா டெமோகிராஃபி இப்ப மாறி இருக்கு. சிட்டிங் மினிஸ்டர் மனோ தங்கராஜ் சீட் டினைடு சார். கரெக்ட். அதை கொண்டு போய் காங்கிரஸ் கொடுப்பாங்கன்னு நினைச்சா அதை கொண்டு போய் சிபிஐஎம் கொடுத்திருக்காங்க. ஓ ஓகே. அப்படின்னா நீங்க சார் நீங்க டிஎம்கே நிக்க போறது இல்லைன்னா கன்னியாகுமரியில யாருக்கு கொடுக்கணும்? காங்கிரஸ் கொடுத்துருக்கோம். அதை கொண்டு போய் சிபிஎம் கிட்ட கொடுக்குறாங்கன்னா அப்படின்னா காங்கிரஸுக்கு என்ன பண்ணணும்னு ஸ்டாலின் தெரிஞ்சுதான் பண்றாரு. சும்மா தெரியாமலாம் கிடையாது. அப்படின்னா காங்கிரஸ வச்சு செய்யறாங்களோ? ஆமா சார். ஏன் நீங்க வந்து நிக்க போறது இல்ல. அட்லீஸ்ட் நாகர்கோயிலும் கொடுக்க மாட்டோம், கன்னியாகுமரியும் கொடுக்க மாட்டோம், பத்மநாபபுரமும் கொடுக்க மாட்டோம். எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஓகே, இப்போ டிஎம்கே கூட்டணியில இருக்க இதர சிறு கட்சிகள் ஐயுஎம்எல் உள்பட சார் ஐயுஎம்எல்க்கு 2 சீட் கொடுத்திருக்காங்க. 2த்துலயுமே லாஸ்ட் டைம் வாய்ப்பு இல்லை, இந்த வாட்டியும் வாய்ப்பு இல்லாத மாதிரிதான் தெரியுது எனக்கு. என்னமோ அது வந்து பெருசா வரப்போறது இல்ல. கருணாஸ் பாவம் சார், அதாவது அவர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன அவருக்கு கொண்டு போய் சிவகங்கை கொடுத்திருக்காங்க. சிவகங்கையில செந்தில்நாதனுக்கு முன்னால அவர்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். ஒண்ணுமே கிடையாது. இவர் கேண்டிடேட் கேக் வாக்கா ஜெயிப்பார் செந்தில்நாதனுக்கு. நான் நேற்று செந்தில்நாதன் போன்ல பேசினேன். எதிர்த்தாப்புல கருணாஸ் தான், அதனால இப்பவே நீங்க ட்ரீட் கொடுத்துடலாம்னு சொல்லி. ஆமா, அவர் நல்ல மனுஷன், கொடுப்பாரு. அவர் கூட கேஎம்டிகே திருச்செங்கோடு பொள்ளாச்சி. திருச்செங்கோடுல ஆன்டி இன்கம்பன்சி ஈஸ்வரன் மீது இருக்கு. அவர் எங்கேயாவது நாமக்கலுக்கு எங்கேயாவது போவார் நினைச்சு அவர் அங்கேயே உட்காந்துட்டாரு. அதனால அவருக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பொள்ளாச்சியில வாய்ப்பே கிடையாது. சிவகங்கா அது முடிச்சு சார். நத்தம்ல வந்து கே செல்வகுமார் என்ன பிளான்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. நத்தம் விஸ்வநாதன் அவரை எதிர்த்து இந்த செல்வகுமார் முத்திரையர் லீடர் கே செல்வகுமார். ஆமா, மனிதநேய மக்கள் கட்சி அந்த ஃபிராக்ஷன்லாம் இருக்கும். மணப்பாறை நிற்பாங்க, அவங்க சிதம்பரத்தையும் நிக்கிறாங்க. ஓகே, சிதம்பரத்திலையும் இப்ப பாண்டியனுக்கு வந்து ஃப்ரீ பாஸ். ஓகே, எம்டிஎம்கே மதுரை சவுத் ப்ரொஃபசர் இருந்தாருன்னா அவருக்கு ஜாலி. பூமிநாதன் மதிமுக வந்து மதுரை சவுத்துல நிக்குது. சவுத்துல பிஜேபி சார்பில் யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி. கடையநல்லூர்ல மதிமுக பூமிநாதன் சிட்டிங் எம்எல்ஏங்கிறத மறந்துடக்கூடாது. இல்ல, சிட்டிங் எம்எல்ஏ சூரியன், உதயசூரியன் வேற. உதயசூரியன்ல நின்னாரு. இந்த தடவை அவர் அதுலதான் நிப்பாரு. உதயசூரியன் தான் நிக்கிறாரு. கடையநல்லூர்ல ஈஸியா இருக்கும். மோடக்குறிச்சியில டஃப் ஃபைட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஆனா யார் பிஜேபி கேண்டிடேட்னு பொறுத்து இருக்கு. அது தவிர மதிமுகவே அவங்களுடைய சின்னத்துல நிக்கிறது. இது முக்கியமான விஷயம். உங்களுடைய காணொலியில் நம்ம டெல்டால சொன்னோம். சீர்காழியில 3 பேர் நெல் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரோட்ல. ஆமா, காரை நிறுத்திட்டு என்னுடைய அசோசியேட் ராஜேஷ் கண்ணன் போறாரு முன்னாடி. போயிட்டு, என்னங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் திமுக காரங்க. நான் அப்புறம் கீழே இறங்கி நான் பின்னாடி வரேன். போன வாட்டி யாருக்கு போட்டீங்க? திமுகவுக்கு தான் போட்டேன். எப்பவுமே யாருக்கு போடுவீங்க? அங்க பாருங்க என்ன தெரியுது, சூரியன் இருக்கு வீட்டுல. இந்த வாட்டி மாத்தி போடலான் இருக்காங்க. என்னது எடப்பாடியாருக்கு போடுறாங்க? உண்மையிலேயே சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன் சார், இந்த ஆட்சிக்கு வேஸ்ட் சார். இவரை கொண்டது தப்பு சார்.
நாங்க அண்ணமும் டிஎம்க்கு தான் இருக்கோம். இந்த ட்ரிப் மாறலான்னு இருக்கோம். மாறலாம்னு இருக்கீங்களா? ஆமா. யாருக்கு போடலாம்னு இருக்கீங்க? எடப்பாடிக்கு. எடப்பாடிக்கா? அப்படியா? எடப்பாடி விவசாயத்துக்கு நல்லா செஞ்சாருங்க. விவசாயத்துக்கு நல்லா செஞ்சாரு. நல்லா செஞ்சாரு. இப்ப வர கொடுப்பு இப்ப வந்து இன்சூரன்ஸ் தள்ளி விட்டுட்டு இருக்காரு. இப்ப ஸ்டாலின் இப்ப தள்ளுறாரு. 5 வருஷமா ஒண்ணுத்தையும் காணும். அவரு வருஷமா நம்மளுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் விவசாயத்துக்கு நல்லா செஞ்சாரு. நீங்க திமுக போட்டவரை இப்ப யோசிக்கிறீங்க? ஆமா, யோசிக்கிறோம். ஆமா, சூரியனே வச்சிருக்கீங்க வீட்டுல? சூரியனே சூரியன் இருக்குதா? உண்மையிலேயே சொல்றீங்களா? உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன் சார். எடப்பாடி அந்த அளவுக்கு நல்லா செஞ்சாரு. விவசாயத்துக்கு நல்லா பாடுபட்டாரு. விவசாயத்துக்கு இந்த வாட்டி எடப்பாடிக்கு போடலான்ட்டு போடலான்ட்டு. சீர்காழி பேட்டில் கிரவுண்ட் சீட் வித் எட்ஜ் டு ஏடிஎம்கே. இப்ப மதிமுக சிம்பல்ல நிக்கிறாங்க. ஏடிஎம்கே உறுதியான வெற்றி சீர்காழியில். ஆமா, வெரி குட். மணப்பாறையிலயும் அதிமுகவுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஓகே, இப்போ எம்டிஎம்கே 4ல நிக்கிறாங்க, அதுல 3 உதயசூரியன் இருந்தாலும் எம்டிஎம்கே இருக்கும். இந்த எம்டிஎம்கே 4ல எத்தனை கிடைக்கும்? எம்டிஎம்கே சார் 4ல வந்து உங்களுக்கு வந்து எம்டிஎம்கே சிம்பல்ல மதுரை சவுத்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. அதே சமயத்துல மோடக்குறிச்சியில ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஃபைட்டுங்கிற அளவுல. ஆமா, ரெண்டுமே பிஜேபிக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஃபைட் இருக்கும். உதயசூரியன் நோக்கும். மோடக்குறிச்சி வந்து யார் கேண்டிடேட், இங்கேயும் யார் கேண்டிடேட், இங்க வந்து யாரோ இந்த நான் சௌராஷ்டிரா கொடுக்குறேன் அந்த மாதிரி எல்லாம் போனாங்கன்னா கஷ்டம். பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து இருக்கு. அதற்கு அடுத்தபடியா ரொம்ப பெரிய கட்சி, தற்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே. டிஎம்கேவுடைய தொகுதி பட்டியலும் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலும் வந்தாகிவிட்டது. அது பற்றின உங்களுடைய சுருக்கமான பார்வை. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே 136. அதுல டிஎம்கே இல்லாத மத்த கட்சிகள், சிறு கட்சிகள், ரைசிங் சன்ல நிக்கிற கட்சிகள் கூட 9. சோ லிட்டரலி அதிமுக ஒரு திமுக 125 தொகுதின்னு வச்சுக்கலாம். சோ திராவிட முன்னேற்ற கழகம் வர்சஸ் பிஜேபி 19. திராவிட முன்னேற்ற கழகம் வர்சஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் தாமரை சின்னத்துல 5. மதிமுக ரைசிங் சன் சிம்பல் வர்சஸ் பிஜேபி 2. ஓகே, டிஎம்கே வர்சஸ் அமமுக 7. டிஎம்கே வர்சஸ் பாட்டாளி மக்கள் கட்சி 8. அதாவது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட நேரடியா மோதுறத பெருமளவு டிஎம்கே தவிர்த்து இருக்கோம். விரும்பவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஐ திங்க் நம்ம என்ன பேசுறோம். இப்ப 2 நாளைக்கு முன்னால வந்ததுல நீங்க சொல்லி இருந்தீங்க, ஆமா, பிஎம்கே இந்த தடவை ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கும், அவங்களுடைய ஓட்டு டிரான்ஸ்பர் ரொம்ப பினாமினலா இருக்கும். அதே போல 71 தொகுதியில அவங்களுக்கு வந்து 13.44% ஆவரேஜ் ஓட் ஷேர் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சி வேற எதுவும் கிடையாது. இவ்வளவு நீங்க சொல்லியிருக்கீங்க. 71 தொகுதிகள்ல அவர்களுடைய ஆவரேஜ் ஓட் ஷேர் 13.44. அந்த 70 தொகுதிகள்ல 13.44 எந்த கட்சிக்கு அது மாதிரி கிடையாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பாமக வாங்கி இருக்கிற தொகுதியெல்லாம் அநேகமா எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க போல இருக்கு. இந்த தடவை அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஸ்ட்ரைக் ரேட் 80% இருக்கும் போல இருக்கு. அதாவது பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் எவர். எப்படி பார்த்தாலுமே பிரமாதமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. எஸ், கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. சொன்னது தப்பா போச்சோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இன்னைக்கு சொல்லிருக்கலாம். பிஜேபி காரன் நம்ம பேசுறது கேக்குறாங்களோ இல்லையோ சார், திமுக காரன் கேக்குறாங்க சார். ரொம்ப இது வந்து நான் வந்து ஒரு கோஇன்சிடென்ஸா பார்க்கல. இது வந்து ஸ்டாலின் பண்ணிருக்காரு. இதுல வந்து எடப்பாடியாருக்கு எந்த விதமான இதுலயும் கையில கிடையாது. திமுக வர்சஸ் பாஜக, ஒன்லி பாஜக வித்தவுட் டிஎம்சி 19 தொகுதி. காங்கிரஸ் வர்சஸ் அதிமுக 19 தொகுதி. ஓகே ஓகே. அதான் ஏற்கனவே பாருங்க, சவுத்துல 12னா இங்க 12, கொங்குல 7னா இங்க 7. இப்ப அதே போல ஏடிஎம்கே வெர்சஸ் காங்கிரஸ் 19, அதே போல டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி 19. ஆமா, இவங்க என்ன சொல்றாங்க சார், ஸ்டாலின் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, பாருங்க
இது வந்து போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். ஓகே, பிஜேபி காங்கிரஸ் நான் சொல்லுவேன் என்டிஏன்னு. ஓகே, ஆனா ஆக்சுவலா உண்மைதான் இதுதான். நான் வந்து மேக்சிமம் நான் வந்து தாமரையை தான் எதிர்க்கணும். அதே மாதிரி காங்கிரஸ் மேக்சிமம் கை சின்னத்தை தான் எதிர்க்கணும். போட்டி விட்டு அதிமுக ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டோம். ஆஃப்டர் ஆல் என்கிட்ட ஆட்சியில் அதிகாரம் வேணும், பங்கு வேணும். எனக்கு வந்து அதிகாரத்துல பங்கு, ஆட்சியில பங்கு, மினிஸ்ட்ரி, ஹெல்த் மினிஸ்டர்லாம் வேற கேட்டாங்க. எங்களுக்கு பினான்ஸ் மினிஸ்ட்ரிலாம் வேண்டாம், ஹெல்த் மினிஸ்டர்லாம் வேணும்னாங்க. HRNC-ல வந்து பதவி கேட்டாங்க, கார்பரேஷன் மேயர்லாம் கேட்டாங்க, முனிசிபாலிட்டி சேர்மன்லாம் கேட்டாங்க. கேட்டியா? சரி போ 19 இடத்துல ரெட்டையில போய் ஃபேஸ் பண்ணு. எனக்கு அதே மாதிரி என்ன யூஸ், என்ன நான் வா தாமரை வா, என்ன இடி அனுப்புற, சிபிஐ அனுப்புற, இன்கம் டாக்ஸ் அனுப்புற. சார் நான் ஓப்பனா பேசுறேன் சார். நான் வந்து எதை சப்போர்ட்னு பேசல இருப்பேன். நீ வந்து செந்தில் பாலாஜி உள்ள போடுவேன், KN நேரு வந்து இது பண்ணுவேன், பொன்முடிக்கு எதிராக சென்டென்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அப்படியா? சரி வா. ஓகே, கோர்ட்ல மேபி உன்னோட நான் வீக்கா இருக்கலாம், ஆனா களத்துல சூரியன் வர்சஸ் தாமரை என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் வா. சார் இது உண்மையா இல்லையா சார் நான் சொல்றது? நீங்க அப்படியே உங்க ஆதரவு எல்லாம் தனியா எடுத்து வச்சிருங்க. இல்லையா? கரெக்ட் கரெக்ட். இது இவ்வளவு கோயில். ஆனா இப்ப இந்த ஸ்டேஜ்ல டிஎம்கே இத்தனை இடங்கள் போட்டியிடுறதுல இந்த மாதிரி இருக்கிறதுல எவ்வளவுல வெற்றி பெறும் என்னங்கிறது இப்ப சொல்ல முடியுமா? இல்லாட்டி அது இன்னொரு இல்ல சார். ஒரு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச அதிமுக as an edge கூட்டணில. அதுக்கு நான் காரணம் சொல்றேன். டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஈக்குவலா இருக்காங்க ஃபைட்டிங்ல. ஓகே, டிஎம்கே ஓட ஆலைல எந்த ஆலை வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா சிபிஐஎம். அவங்க ஃபைட் பண்றது 5 தொகுதி தான், மத்த எல்லாரும் வீக். இங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பிஜேபி. ஓகே, பிஜேபி ஓரளவுக்கு இருக்காங்க. பிஜேபியால காங்கிரஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதையோ அதை விட ஜாஸ்தியோ தான் பிஜேபி பெர்ஃபார்ம் பண்ணும். கரெக்ட். புரியுதுங்களா? அவர் தேமுதிக, விசிக இவங்க எல்லாத்தையும் கூட்டினா கூட உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கம்மியா தான் வரும். சோ திமுக அதிமுக ஈக்குவலா ஃபைட் பண்ணாலும் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் அவங்க கொடுக்கிற புஷ் காங்கிரஸால கொடுக்க முடியாது. சோ அப்படின்னா நார்த்ல பெருவாரியா ஜெயிச்சாலே பல விஷயம் அப்படியே மாறிடுங்கிறீங்க. மாறிடும். அதாவது இதெல்லாம் வந்து நீங்க உட்கார்ந்து அனலைஸ் பண்ணாம கிரவுண்டுக்கு போகாம இதெல்லாம் தெரியவே தெரியாது. நீங்க அனலைஸும் பண்ணணும், கிரவுண்டுக்கும் போகணும், ரெண்டுமே பண்ணணும். ஓகே, அதாவது ரொம்ப எக்ஸ்டென்சிவா பண்ண ஒரே ஒரு சிபாலஜிஸ்ட் நீங்க மட்டும்தான் உண்மையிலே சார். என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு இங்க இடத்துல போன வாட்டி காங்கிரஸ் கொடுத்த அந்த புஷ இந்த வாட்டி பிஎம்கே கொடுக்குது. போன வாட்டி எங்க பிஎம்கே அதிமுக கொடுக்குது. காங்கிரஸ் கொடுத்த புஷ இந்த வாட்டி யாருமே வந்து திமுக கூட்டணி கொடுக்கறதுக்கு முடியல. அதாவது விசிகா கொடுத்த புஷ இந்த வாட்டி வந்து சிபிஐஎம் கொடுக்கும். ஆனா சிபிஐஎம் கம்மியான சீட் தான் கொடுத்திருக்காங்க. அதனால அதோட பலனை ரொம்ப அதிகமாகவும் பெற முடியாது. அதாவது பலனை வந்து நீங்க வந்து you cannot reap that benefit. திமுகவால 130 சீட்ல ஜெயிக்க முடியாது சார். போன வாட்டி 133 சீட்ல ஜெயிச்சாங்க, 133 சீட்ல ஜெயிக்க முடியாது சார். ஏன்னா அவர்களுடைய அந்த 9 அதிமுக வந்து அந்த KMDK அவங்க எல்லாம் வந்து அப்படியே அடிச்சு போயினே இருப்பாங்க. அதனாலதான் கேர்ஃபுல்லா என்ன பண்ணிருக்காருன்னா ஸ்டாலின் MDMK-வை வந்து பிஜேபியோட கோத்து விட்டார். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே. அதாவது பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா தேமுதிகவை அலையன்ஸ்ல சேர்த்துக்கிட்டது மிஸ்டேக். ஆனா அதை கவர் அப் பண்ற மாதிரி சீட் அவங்களுக்கு தலைவர் கட்டினாங்க. 10 சீட்டு கொடுக்குற, ஆனா 10மே நீ தோக்கறதா கொடுக்குறேன்ட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவுதான் போகும். நீ விருதாச்சலத்தை ஜெயிப்ப நீ நினைப்ப, ஜெயிச்சுக்கோ, பாத்துக்கோ, கண்டெஸ்ட் பண்ணு. இப்போ டிஎம்கே கூட்டணி வச்சு மொத்தமா அதுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் எத்தனை? 76.
டிஎம்கே ஆமா சார், கூட்டணி அதாவது கட்சிகள் கூட்டணி கட்சிகள்ன்றனா 28 பிளஸ் 10 38, 38 ஒரு 8 46, 46 ஒரு 8 54, 46 8 54, 54 56 இவங்க 2 பேரையும் சேர்த்தீங்கன்னா ஐயுஎம்எல் சேர்த்தீங்கன்னா 56. அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 3 சீட்டு, 2 சீட்டு, அப்புறம் இன்னும் 2+1, எஸ்டிபிஐக்கு 1, அதுக்கப்புறம் கருணாஸ்க்கு 1, கேஎம்டிகேக்கு 1, அதெல்லாம் அப்படியே கூட்டினா ஆல்மோஸ்ட் வந்துடும் சார். அப்படிதான் 76. அதுல பெருவாரியா தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. அப்பனா இந்த 76ல எவ்வளவு ஜெயிக்க முடியுமோ அவ்வளவு என்டிஏ ஜெயிச்சுக்கணும், குறிப்பா ஏடிஎம்கே. சார், நான் உங்ககிட்ட ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு சொன்னேன். அதாவது திமுக கூட்டணியில அவர்கள் தோற்பதற்கு 62 இடங்கள் வாய்ப்பு இருக்குன்னு. அவங்க மொத்தமா போட்டிடுறது 76 சீட்டு. இந்த 76 சீட்டு. ஆமா, இந்த 76ல 62 சீட்டு தோற்பார்கள் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில 43 இடங்கள் வரைக்கும் தோற்கலாம்னு சொன்னாங்க. அவங்க மொத்தம் அந்த தோழமை கட்சி போட்டியிடுற இடம் எவ்வளவு? 68 தொகுதின்னு வச்சுக்கலாம் சார். ஓகே. 68 தொகுதிகள்ல ஒரு 42 தொகுதிகள் வரைக்கும் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம். ஓகே. அங்க 62 தொகுதி டிஎம்கே சைடு தோப்பாங்க, இங்க 42 தொகுதி வரைக்கும் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா அந்த 20 தொகுதி எட்ஜாக ஏடிஎம்கேக்கு கிடைக்கும். அது யார்கிட்ட இருந்து கிடைக்குது? அது யார்கிட்ட இருந்து கிடைக்குது? பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து கிடைக்குது. அந்த எட்ஜாவர் கிடைக்கிறது காரணம் பிஎம்கே. எஸ். ஓ, ஓகே 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 சார். இது தவிர முக்கியமான சில விஷயங்கள்லாம் நம்ம வாசகர்கள் சொல்லிட்டு முடிச்சிடலாம். மினிஸ்டர்ஸ், எனக்கு தெரிஞ்சு ராமச்சந்திரன் மினிஸ்டர், குன்னூர் எம்எல்ஏ அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. காந்தி அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திருக்கோயிலூர் பொன்முடி மறுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு பையனுக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி காந்தியோட பையனுக்கும் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மனோ தங்கராஜுக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் தெற்குக்கு களமிறங்குறார். களமிறங்குறாரா இல்ல செந்தில் பாலாஜி களமிறங்கினாரா ஓடி போயிட்டாரா? ஏன் கரூர்ல அவருடைய சொந்த ஏரியா விட்டு ஓடிப்போ? இல்ல, அதாவது ஆக்சுவலா நீங்க கேட்கறது நல்ல கேள்வி. கரூர்ல எனக்கு சொன்னது எல்லாமே இப்படிதான். கண்டிப்பா செந்தில் பாலாஜி ஜெயிப்பாரு, ஆனா கண்டிப்பா நாங்க ஓட்டு போட மாட்டோம். இது 2 விஷயம் தான் வந்தது. அவர் எப்படியோ ஜெயிச்சிருவாரு, ஆனா நாங்க ஓட்டு போட மாட்டோம். எப்படியோ ஜெயிச்சிருவாரு, நாங்க ஓட்டு போட மாட்டோம். இது தெரிஞ்ச ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவர் ஓடுறாரு அந்த பக்கம். அதாவது ஆக்சுவலா நான் நினைச்சேன் அவர் அரவாக்குறிச்சிக்கு போவார் தான் நினைச்சேன். ஏன்னா அவருடைய இல்ல ஒரு மைண்ட் செட் ஒண்ணு இருக்கு ஜெயிசி. ரொம்ப முன்னால வைகோ ஒரு பொதுக்கூட்டத்துல சொல்லுவாங்க, நான் ஒரு காரியத்தை பார்ப்பேன், என்ன துரோகம்னு சொல்லுவாங்க, துரோகின்னு சொல்லுவாங்க. அதே காரியத்தை கருணாநிதி பண்ணா சாணக்கியம் வாங்க. ஏன்னா ஒருத்தரை பத்தி சாணக்கியன்னு ஒரு படிமம், ஒரு மைண்ட் செட் உருவாச்சுன்னா எல்லாத்தையும் அந்த கண்ணாடி வழியே பார்ப்பாங்க அப்படின்னு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கரூர் பக்கத்துல நின்னால் தோத்து போவோம்னு உணர்ந்து ஓடி போறாரு. ஓடி போய் அவர் அங்க இருக்கிறத இங்க சில பிஜேபி நண்பர்களே இது ஸ்டாலின் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறாங்க. அவர் ஓடி போறத இங்க ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறாங்க. என்னன்னா டிஎம்கே சைட்ல எது செஞ்சாலும் ஏதோ பெரிய கணக்கு வழக்கோடையே செய்யற மாதிரியான ஒரு புரிதல் ஏற்படுத்திட்டு இப்போ பிஜேபியை சேர்ந்த ஒரு மாநில அணியினுடைய தலைவராக இருக்கிற பேர்லாம் வேண்டாம், அவர் தொடர்ந்து எல்லாத்தையுமே டிஎம்கே 200 சீட்டு ஜெயிக்கும் 200 சீட்டு ஜெயிக்கும் சொல்லிட்டு எனக்கும் சொன்னாரு, உங்களுக்கும் சொன்னார். இதுல என்னன்னா டிஎம்கே தலைமை அந்த மாதிரி பேசுறத கைவிட்டு ரொம்ப நாளாச்சு. ஆனா ஒரு பிஜேபியினுடைய அணித்தலைவர் மாநில தலைவர் அப்படி சொல்லி கொண்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு மைண்ட் செட். இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், கோயம்புத்தூர்ல அப்படியே தலைகீழா எல்லாத்தையும் மாத்தணும், அப்படியே புரட்டி போடணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி நினைச்சு அவர் மெனக்கிட்ட அந்த கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ராரான்னு வச்சுப்போம். பேசாம என்ட்ராராம தொண்டாமுத்தூர்ல எஸ்பி வேலுமணி எதிர்த்து போட்டியிட வேண்டியதானே? எதுக்கு ஒரு மாவட்ட செக்ரட்டரி எதிர்த்து போட்டியிடணும்? அம்மன் அர்ஜுனை எதிர்த்து எதுக்கு போட்டியிடணும்? இல்ல அவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்னா
ஏன் எஸ்பி வேலுமணி எதிர்த்து போட்டியிட முடியல? ஏன் அம்மன் அர்ஜுன் எதிர்த்து போட்டியிடுறாரு? பாருங்க, இதுதாங்க இந்த மைண்ட் செட் எப்போதுமே காப்பாற்றும், ஒரு இமேஜ் காப்பாற்றும். அவரு செந்தில் பாலாஜி பயந்து ஓடி இங்க கோயம்புத்தூருக்கு வராரு. இவர் வந்து ஏதோ ஸ்ட்ராட்டஜிக்கா உள்ள வந்துட்டாரா, அத ஸ்டாலின் வந்து நுழைச்சு விட்டாரா, இப்படி ஒரு பில்டப். இந்த பில்டப் பண்ணது கூட டிஎம்கே இல்ல, பிஜேபி சேர்ந்த ஒரு சிலர். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இதுல இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும். கோயம்புத்தூர்ல அவ்வளவு வலிமையா இருக்காங்கல்ல திமுக, அப்புறம் எதுக்கு காங்கிரஸ் கிட்ட போய் சிங்காநல்லூரையும் கவுண்டம்பாளையத்தையும் கொடுப்பாங்க? என்ன காரணம் தெரியும். சிங்காநல்லூரையும் கவுண்டம்பாளையத்தையும் நீங்க என்னன்னா சார், நிறைய பேரு இல்ல பிஜேபி லீடர்ஸ் தான் கோயம்புத்தூர்ல எல்லாம் திமுக பயங்கரமா வளர்ந்துருக்கு அப்படின்னா எதுக்கு காங்கிரஸ் கொடுக்குறீங்க? சென்னையில ஒரு சீட்டை காங்கிரஸ் கொடுங்களா? கொடுக்க மாட்டாங்க. கொடுத்து பாருங்க. சரி, பார்த்தா எனக்கு இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வேற ஒரு டவுட் வருது. ஒருவேளை செந்தில் பாலாஜியை க்ளோஸ் பண்ற முடிவுக்கு வந்து இங்க கொடுத்து விட்டாங்களா? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிங்காநல்லூரையும் கவுண்டம்பாளையம் சார், சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையம் நடுவுல கோயம்புத்தூர் சவுத்து. சிங்காநல்லூர்ல தோக்குறாங்க காங்கிரஸ், கவுண்டம்பாளையத்தினா என்ன ஒரே ஒரு காரணம் இருக்கலாம், சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையத்துல இருக்கிற அனைத்து திமுக ஒர்க்கர்ஸும் கோயம்புத்தூர் சவுத்துல போய் வேலை பண்ணப்பா, அவ்வளவுதான். அது தவிர வேற ஒண்ணு இருக்கிறது வாய்ப்பு இல்லை. சொல்லுங்க, ஏதோ சொல்ல எல்லாம் வந்துட்டு. சோ இப்ப சொல்லிடலாமா சார் உங்க சேனல்ல ADMK has got alliance has got an edge over DMK alliance. ஓகே, சூப்பர். அதுதான் முடிவு. ஃபிகர்ஸ் சவுத்தையும் ஒரு விசிட் பார்த்ததுக்கு அப்புறம் விழாவாரியா கம்ப்ளீட்டா கொடுப்போம். யாருமே சொல்லாத அளவுக்கு துல்லியமான ஒரு கருத்து கணிப்பாக அதை நாம் விரைவில் வழங்குவோம். நிறைவாக ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ், ஃபிகர்ஸ் சொல்லாம சஸ்பென்ஸா வச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியை அதிமுக கூட்டணி முந்துகிறது. சோ வந்திருந்து நிறைய கருத்துக்களை தந்த ஜேவிசி வணக்கம், நன்றி. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.